வெல்கம் டு கோல்டன் பூக்கள். நம்ம இன்றைக்கி கோல்டன் பூக்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரோஜா செடிகள் இது போல் பெருசு பெருசாக வளர, பூக்கள்லாம் பெருசு பெருசாக வைக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரியான உரங்கள் கொடுத்தா ரோஜா செடி பெருசாக பூக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் போட போகிறேன். நான் மாடி தோட்டத்தில் இருக்க ரோஜா செடிகளுக்கு என்ன செய்வேன்னா, நம்ம அன்றாட வீட்டில் யூஸ் பண்ணுற காய்கறி கழிவுகள், பழத்தோல், இது எல்லாமே இது போல் பெரிய தொட்டியில் ஒரு பெரிய வாளியில் கொட்டி வச்சுருவேன், டெய்லி சேர்றத. அப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கிட்டே வரும்போது என்ன ஆகும்னா, இது போல் தண்ணி நல்லா கலர் மாதிரி அதோட சத்துக்கள் உரங்கள்லாம் இறங்கி இந்த அளவுக்கு ஆயிரும். அந்த தண்ணியை நம்ம இது போல் ஒரு பாக்ஸை எடுத்து, அந்த பாக்ஸில் இந்த தண்ணி இவ்வளோ தூரம் இருக்குன்னா இதில் சத்துக்கள் அதிகமாக இருக்கும். இது போல் ஒரு சின்ன பாக்ஸை உள்ளே போட்டு இப்படி எடுத்து அந்த தண்ணியை நம்ம இது போல் இன்னொரு பாக்ஸில் ஊற்றிக்கிறோம். ஊற்றும்போது இதுகளில் தண்ணியில் சத்துக்கள் அதிகமாக இருக்கும். அப்போ இதை நம்ம அப்படியே ஊற்றும்போது செடி படுற அளவுக்கு கூட இதில் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செடி ஒரு அளவுக்கு தான் உரம் தாங்கும். இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் என்ன செய்யணும்னா, இதை நம்ம தண்ணியை ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கணும் உரத்தை. இப்படி ஊற்றும்போது பரவலாக ஒரே இடத்துல அதிக ஸ்ட்ராங்காக உரம் போய் சேராமல் பரவலாக தண்ணியில் அந்த உரங்கள் சத்துக்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். அப்போ இதை ஊற்றும்போது செடிகள் படவும் படாது. தண்ணியில் கரைக்கும் போது சத்துக்கள் பரவலாக கிடைக்கிறதுனால சீக்கிரமாக செழித்து ரோஜா பூவனும் நல்லா பெருசு பெருசாக இது போல் வளரும். இப்படி தான் நம்ம எல்லா தொட்டிகளுக்கும் ஊற்றணும். அப்போ இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணுங்கும்போது அதில் எல்லா சத்துக்களும் நம்ம ஒன்று விட்டு ஒரு நாள் டெய்லி இது போல் ஊற்றலாம். அப்போ எல்லா தொட்டிகளுக்குமே நம்ம இது போல் ஊற்றணும். ஊற்றி வளர்த்தோன்னா ரோஜா செடிகள் உங்களுக்கு இந்த அளவுக்கு பெருசு பெருசாக பூக்கள் கொடுக்குற அளவுக்கு நல்லா ரோஜா செடிகள் பெருசாக வளரும். நம்ம அதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் இந்த மாதிரி ஒரு பெரிய வாளி எடுத்து அதில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பழங்கள் இதெல்லாம் போட்டு வச்சிட்டோன்னா போதும். இதை ஒரு மூடி வச்சிடணும். ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலைன்னா உள்ள புழு உண்டாயிரும். அதனால நம்ம என்ன செய்யணும்னா, அதை ஒரு மூடியை போட்டு வைக்கும்போது அது காற்று வராமல் அதுக்குள்ளேயே உரமாக மக்கறதுக்கும் சீக்கிரம் டைம் எடுத்துக்கிறோம், ரொம்ப லேட் ஆக்காது. அதே போல் புழு பூச்சிகள்லாம் அதுக்குள்ளேயே சேராது. இல்லைன்னா திறந்து வச்சுருந்தோம்னா அந்த ஒரு காற்றோட கலந்து சீக்கிரம் புழு பூச்சியெல்லாம் உண்டாயிரும். அதுபோல் செஞ்சு நம்ம இது மாதிரி பெரிய செடிகளை வளர்க்கலாம். இது போல் வீடியோக்கள் வேணும்னா கோல்டன் பூக்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.